Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார்டிங்லாம் பெருசாக நியூஸஸ் இல்லை. டேரெக்டாக நம்ம சதன் பேஜுக்கு போயிடுவோம். அங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு சரிங்களா. ஸோ 2-3 விஷயங்கள் தான் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் அமித்ஷா லான்ச்சஸ் அம்பர்லா பாடி ஃபார் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா. NUCFDC அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா. தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போதான் அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கோஆபரேஷன் மினிஸ்டர் ஓகேங்களா. கூட்டுறவுத்துறைக்கான அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அமித்ஷா அவர்கள் தான். அதுக்கும் அமைச்சராக இருக்காரு. அவர் தான் ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் அமைச்சராக இருக்காரு சரிங்களா. இந்த கூட்டுறவு அமைச்சகம் அப்படிங்கிறது 2020-21 காலகட்டத்தில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சகம் ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது நகர்ப்புறங்களில் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க இந்த புதுசாக நிறுவப்பட்ட அந்த நிறுவனத்தோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எங்கெல்லாம் இந்த நகர்ப்புறத்தில் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் புதுசாக அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் உருவாக்கணும். ஸோ உருவாக்கி இவங்க இந்த ஒரு நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த NUCFDC அப்படிங்கிற இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ இவங்களோட மேண்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் ஓகேங்களா நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து மேனேஜ் பண்ணும் பார்த்துக்கணும், அதுதான் உங்களோட வேலை. ஸோ என்ன விஷயங்களை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற சொல்றாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ 1949 வந்திருக்கும். இந்த சட்டத்தை இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதும் இவங்களோட நோக்கமா இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நகர்ப்புறங்களில் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் இல்லையோ அங்கெல்லாம் உருவாக்க போறாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்க போறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இவங்களோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இதை வந்து எதுக்காக இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா RBIயோட அப்ரூவல் அப்படிங்கிறது இப்போ தான் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ RBI வந்து இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறத சொல்றாங்க. யாரை சொல்றாங்க? NUCFDC அப்படிங்கிற அந்த அமைப்பை நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது வங்கித்துறையை சாராத ஒரு நிதி நிறுவனம் அப்படிங்கிறத தமிழ்ல அதுக்கான அர்த்தம். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கம்பெனி அப்படிங்கிறது சொல்றாங்க ஓகேவா. ஸோ RBI அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. வேற என்ன இதில் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க RBI. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா. ஸோ அது என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வநாதன் கமிட்டி அப்படிங்கிறது சொல்றாங்க ஓகேவா. ஸோ விஸ்வநாதன் கமிட்டி எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா நமக்கு 2021 இந்த கமிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த கமிட்டியோட ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன, இந்த கமிட்டி ஃபர்ஸ்ட் எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அந்த நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளோட ஃபங்க்ஷனை வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத என்கொயரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஸ்வநாதன் கமிட்டி அப்படிங்கிறத RBI வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த கமிட்டியோட ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷனாக என்ன இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அபெக்ஸ் பாடி வேணும். அதாவது ஒரு இவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு NUCFDC அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். இங்க அடுத்தது என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹங்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விலங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹங்கூல்ஸ் அப்படின்னா நமக்கு காஷ்மீர் ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த காஷ்மீர் ஸ்டாக் அப்படிங்கிற இந்த விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மாநில விலங்காக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதனுடைய பாப்புலேஷன் பற்றின விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போன வருஷம் இதனுடைய மேட்டிங் கால்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களோட வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய மேட்டிங் கால்ஸ் அந்த ரீப்ரொடக்ஷன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த மேட்டிங் கால்ஸ் அப்படிங்கிறது. ஸோ
அதனால என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய பாப்புலேஷன் இந்த வருஷம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ இதனுடைய பாப்புலேஷனை ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1947 இருந்து தொடர்ச்சியா கம்மியாயிட்டே வந்த பாப்புலேஷன் 2015 அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. கரண்டா 2021 படி 261 காஷ்மீரி ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த காஷ்மீரி ஸ்டாக் ஆர் ஹங்கோல் அப்படிங்கிற இந்த விலங்கோட அந்த IUCN ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஓகேங்களா? எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் அதனுடைய IUCN ஸ்டேட்டஸை நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுக்கு இந்த விலங்கோட IUCN ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு நியூஸ்ல பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இதனுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஸோ அடுத்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா எ கேஸ் ஃபார் லைஃப் சேவிங் மாடர்ன் கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாய்மார்கள் இறப்பு விகிதம், குழந்தைகள் இறப்பு விகிதம் இதெல்லாமே கம்மியாயிருச்சு. இருந்தாலும் இந்தியாவில் இந்த கர்ப்பம் அப்படிங்கிறது, இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்காவே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ பிரெக்னன்சி ரிஸ்கை பற்றி தான் இந்த ஆர்டிகல்ல பேசியிருப்பாங்க. பிரெக்னன்சி ரிஸ்கை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் அக்ராஸ் இந்தியா 49.1% ஆஃப் பிரெக்னன்சிஸ் ஆர் ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது ஹை ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் ஹை ரிஸ்கா அப்படிங்கிறத சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஷார்ட் பர்த் ஸ்பேசிங் less than 18 months between two pregnancies tops the list, making up for 31% of the contributing factor அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது ரிஸ்கி ஃபேக்டராக தான் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியாவில் ஒரு 50% அப்படிங்கிறது ரிஸ்கான பிரெக்னன்சிஸாக தான் இருக்குது. அதில் முக்கியமான ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் கேப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் குழந்தை பிறந்து இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 18 மாசத்துக்குள்ளேயே இரண்டாவது குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் சொல்றாங்க ஷார்ட் பர்த் ஸ்பேசிங். 18 மாசத்துக்குள்ளாரையே செகண்ட் குழந்தைக்கு கன்சீவ் ஆயிடுறாங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரெக்னன்சி வந்து ரிஸ்க்ல போய் முடியறது. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அதை வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா these risks are disproportionately higher among women with limited or no education அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரெக்னன்சி ரிஸ்க் அப்படிங்கிறது எஜுகேட்டட் விமனோட அன்எஜுகேட்டட் விமன் கிட்ட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ விமன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி, அதுவும் அன்எஜுகேட்டட் விமன் இல்லிட்ரேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிரெக்னன்சி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? இன் a telling comment, the researchers noted in the article nearly half of Indian women are not using contraception to delay their next pregnancy. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், ஓகேங்களா, நியர்லி ஹாஃப் ஆஃப் இந்தியன் விமன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரெக்னன்சியை டிலே பண்றதுக்காக கான்ட்ராசெப்டிவ் மெஷர்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேட்ரியார்கியல் ரீசன்ஸும் இருக்கு. பெண்கள் அவங்களோட உடம்புக்கு அவங்களே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லலாம். இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் விமன் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் ஒரு கேப் விடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்தியன் விமன் இல்லை, இந்தியன் ஃபேமிலிஸ். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பிரச்சனை, அதை யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால நம்ம ப்ரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா pregnancy is an intense physiological experience அப்படிங்கிறத சொல்றாங்க. A gap of 2 to 3 years between pregnancies is recommended to give a woman enough time to recover, regain her health, strength and nourishment before she is ready to give birth, to take care of another child அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த கேப் பிட்வீன் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் விமன் அவங்களோட ஹெல்த், நரிஷ்மெண்ட், நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீபூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஒரு நீடட் கேப் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ தான் அடுத்த பிறக்க போகிற குழந்தைக்கும் அந்த குழந்தையை பெக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் அப்படிங்கிறதும் போய் சேரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த கேப் பிட்வீன் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த கேப் பிட்வீன் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போ இல்லாமல் இருக்குது. அந்த கேப் பிட்வீன்
பிட்வீன் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னா நம்ம கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸை யூஸ் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சில பேருக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறதா இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when women exercise autonomy and agency over their bodies and reproductive decisions, they are stepping into a realm of empowerment that has ripple effects beyond themselves அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விமன் அவங்க உடம்பு மேல அவங்க ஒரு அட்டானமியை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க, அவங்க உடம்புக்கு அவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு புது ஸ்டேஜ் ஆஃப் எம்பவர்மெண்ட்டை நோக்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட உடம்புக்கு நீங்க தான் உரிமை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அந்த பேட்ரியார்கியல் ரீசன்ஸ்க்காக குழந்தை பெற்றுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. விமன் அவங்களோட உடம்புக்கு அவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு புது விதமான எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராசெப்டிவ் மெஷர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க, என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க கடைசியா. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கேள்வி வரப்போ இந்த பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான கான்ட்ராசெப்டிவ்ஸ் இந்தியன் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஆர்டிகல்ல பிரதானமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரெக்னன்சி அப்படிங்கிற ரிஸ்கை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ரிஸ்க்கு முக்கியமான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்கிறது என்னன்னா அந்த கேப் பிட்வீன், அந்த ஸ்பேசிங் பிட்வீன் தி பர்த்ஸ் அப்படிங்கறது சொல்றாங்க. முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் அந்த ஒரு டைம் கேப் அப்படிங்கறத கொடுக்கணும். ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷமாவது அட்லீஸ்ட் டைம் கொடுக்கணும், இல்ல 18 மாசங்கள் அப்படிங்கறது சொல்றாங்க, 1.5 வருஷமாவது டைம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அந்த ஒரு கேப் பிட்வீன் தி பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது இந்தியன் சொசைட்டில இல்லாம இருக்கு. சோ அதுக்கு விமன் அவங்களோட உடம்பு மேல அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இல்லாம இருக்குன்றது ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. சோ பாடிலி அட்டானமி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கறது சொல்றாங்க. கான்ட்ராசெப்டிவ்ஸ்க்கான யூசேஜ், அதனுடைய நாலேஜ் அப்படிங்கிறது இந்தியன் சொசைட்டில கம்மியா இருக்கு. சில பேருக்கு யூஸ் பண்ண தெரியல, சில பேருக்கு வந்து அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யங் கப்புள்ஸ்மே வந்து அந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் யூசேஜ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா கான்ட்ராசெப்டிவ் யூசேஜ் அப்படிங்கிறது இந்தியன் சொசைட்டியில் தேவைப்படுது. அதுக்கான நாலேஜ் ஆன் செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் இன்டிமேசி எஜுகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியன் சொசைட்டியில் தேவைப்படுது. சரிங்களா? இதை ஓப்பனாக பேசக்கூடிய டாப்பிக்காக இருக்கணும். அது க்ளோஸ் சர்க்கிள்ஸில் மட்டும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அது பிரெக்னன்சியில் போய் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓப்பன் கான்வர்சேஷன், ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இது எல்லாமே வேணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிகல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இந்த இடத்துல ககன்யான் ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ககன்யான் ப்ராஜெக்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது ஒரு மேலோட்டமாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதையே பார்ப்போம். சரிங்களா? ஸோ ககன்யான் அப்படிங்கிறது நம்ம பூமியிலிருந்து வானத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அனுப்ப போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா அதான். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்க்கு பூமியோட தாழ்வட்ட பாதை அப்படிங்கிறது சொல்லுவாங்க, லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே போய் நம்ம அஸ்ட்ரோனட்ஸ் அனுப்ப போகிறோம். நம்மளோட அஸ்ட்ரோனட்ஸ் 3 பேர் இருக்க போகிறாங்க. கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு திருப்பி சேஃபா அவங்களை இடத்துக்கே கொண்டு வரது தான் இந்த ககன்யான் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? ஸோ அதனுடைய லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா LVM-3 அப்படிங்கிறத சொல்லுவோம். லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? இது முன்னாடி GSLV மார்க் 3 அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் ராக்கெட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஃபியூல் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சாலிட் ஃபியூவல் பூஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து லிக்விட் ஃபியூவல் வந்து யூஸ் பண்றாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு கிரியோஜெனிக் அந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? அது என்னன்னா லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ LVM-3 அந்த லான்ச் வெஹிக்கிள்ல என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேசிக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. லான்ச் வெஹிக்கிள் 3ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு சாலிட் ஃபியூயல் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. அடுத்தது லிக்விட் ஃபியூயல். கடைசி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா நமக்கு கிரியோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. கிரியோஜெனிக்னாலே நமக்கு லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் லான்ச் வெஹிக்கிள் பத்தி சொல்றாங்க. ககன்யானை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த லான்ச் வெஹிக்கிள். ஸோ நமக்கு முன்னாடியே பார்க்கணும், ககன்யான் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஒரு சமஸ்கிருத வார்த்தையா இருக்கு. அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வான் ஊர்தி அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகே, அதாவது ஸ்பேஸ் ஷிப்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான் சமஸ்கிருதத்துல ககன்யான் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ககன்யான் அதனுடைய லான்ச் வெஹிக்கிள். அடுத்தது இந்த ககன்யான்ல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ககன்யானை பொறுத்த வரைக்கும் நமக்கு லான்ச் வெஹிக்கிள் அதெல்லாம் பார்த்தாச்சு. அந்த மாடியூல்ஸ் அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. க்ரூ மாடல், சர்வீஸ் மாடியூல் அப்படிங்கிறது. இதுல க்ரூ மாடல் அப்படிங்கிறது அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் உட்காந்து போறக்கூடிய விஷயமா இருக்கும். சர்வீஸ் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா
அப்படின்னா அந்த க்ரூ மாடலை டிரைவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ப்ரொபல்ஷன் ஓகேங்களா, அந்த க்ரூ மாடலை அந்த தேவையான ஆர்பிட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் தான் இந்த சர்வீஸ் மாடல். ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அதில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம 3 ஆஸ்ட்ரோநாட்ஸோட வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோட்டும் அனுப்ப போறோம் இல்லையா. ஸோ இந்த ரோபோட்டை நம்ம 2020 ரிலீஸ் பண்ணிருப்போம், ஐ மீன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரோ தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க வியோமித்ரா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெமினின் ரோபோட் அப்படிங்கிறது. இதனுடைய வார்த்தை அப்படிங்கிறதும் சமஸ்கிருத வார்த்தை தான். இதனுடைய மீனிங் என்னன்னா விண்வெளி நண்பன் அப்படிங்கிறத சொல்றாங்க, ஸ்பேஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்கா நம்ம ககன்யான் திட்டத்தில் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ககன்யான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 2035ல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ண போறோம், 2040ல நிலவுக்கு மனிதர்கள் அனுப்ப போறோம் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்ன டார்கெட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ பெருசா வேற எதுவும் இந்த ஆர்டிகல்ல வந்து இருக்காது ஓகேவா. பட் டீப்பா டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கு சரிங்களா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதோட நமக்கு முடியுது. ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருந்தோம். அதில் இந்த பிரெக்னன்சி ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஏன்னா அது பாப்புலேஷன் கண்ட்ரோல் வச்சும் எழுதலாம், நம்ம அது விமன் எம்பவர்மெண்ட்டை வச்சும் எழுதலாம். நிறைய விஷயங்கள் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அது எல்லாமே நமக்கு வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ககன்யான் அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்காக ஒரு நிறுவனம் கொண்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.